பிள்ளையானை தொடர்ந்து சரணடையும் முக்கிய புள்ளி பாதுகாப்பு அமைச்சரின் பரபரப்பு தகவல். அனுரவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை, சுமந்திரன் அதிரடி. கோட்டாபய ஆட்சியில் நடந்த அநீதி, அனுரவுக்கு பறந்த அதிரடி கடிதம். கம்மன்பிலவிடம் கதறிய பிள்ளையான், கலகத்தில் ரணில் சீரும் டில்வின் சில்வா. புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்பு. பிரச்சினைகளை தீர்க்க அவசரப்பட முடியாது, பிரதமர் கருணி தெரிவிப்பு. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருக்கமான நண்பர் ஒருவர் தனது சுயவிருப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள போதே ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதுடன் கம்பன்பில பிள்ளையான் சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை என்றும் அந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் தான் இதனை வினவியதாகவும் தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணையை குழப்பும் வகையில் கம்மன்பில செயற்படுகின்றார் என்று ஆனந்த விஜயபால மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைக்கு சுயமாகவே வருகின்றார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மன்னாரில் ஆற்றிய பிரசார உரையானது தேர்தல் விதிமுறையை மீறிய செயற்பாடு என இலங்கை தமிழரசு கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை என கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம். வேறு தரப்பிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து 1க்கு 10 தடவை பரிசீலித்தே முடிவெடுப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் உரையாற்றியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த உரை அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல் எனவும் இது தொடர்பில் தாம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் உத்தியோகபூர்வமாக முறையீடு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை, இதற்கெதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கூறுவோம் என சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உதயகம்பன்பிலவின் சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் போயுள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை கைது செய்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதயகம்பன்பில உள்ளிட்டவர்கள் ஏன் கலக்கமடைய வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காலையில் நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமை தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டுக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி கோரினார். அவர் முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்ததற்காக சட்டத்திற்கு முரணாக செயல்பட இடமளிக்க முடியாது. இவ்வாறான நிலையில் பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்கு உதய கம்பன்பில அனுமதி கோரியுள்ளார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் பின்னர் பிள்ளையான் சார்பில் தான் சட்டத்தரணியாக முன்னிலையாகுவதாக குறிப்பிட்டு பிள்ளையானை சந்தித்துள்ளார். ஆனால் அவர் எந்த வழக்குக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. நாட்டு மக்கள் இதனை நன்கு அறிவார்கள். பிள்ளையானை கைது செய்தவுடன் ரணில் விக்ரமசிங்க, உதய கம்பன்பில ஆகியோர் கலக்கமடைந்துள்ளனர். உதயகம்பன்பில கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம், இனவாதம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே அரசியல் செய்தார். அத்தகையவர் பிள்ளையான் தேசிய வீரன் என்று புகழ் பாடுகின்றார். அவரின் தேசிய அரசியல் தோல்வியடைந்துள்ளது. கடந்த கால குற்றங்களின் பின்னணியில் அரசியல் பின்னணிகள் பல உள்ளன என டில்வின் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் இருந்து பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். அவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும். எமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும். கடந்த கால கசப்பான அனுபவங்கள்
காலங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம். இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது. இனி அவ்வாறு இருக்காது. அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களில் பிள்ளையாண்டை ஒரு சந்தேக நபராக சித்தரிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஒரு கொலை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் அதை ரத்து செய்வதாக கூறிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிள்ளையான் குற்றவாளி என்றால் அவர் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின்படி அல்ல, நாட்டின் சாதாரண சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இன்னும் தனது திறமையின்மை மற்றும் தோல்விகளை மறைக்க பழைய பொய்களால் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் அசங்க அபயகுணசேகர கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் நடந்த அநீதிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து தான் இடமாற்றப்பட்டமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆய்வுகள் தடுக்கப்பட்டமை குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது, 2019 ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சில் இருந்து காரணம் தெரிவிக்கப்படாமல் உடனடியாக நான் இடமாற்றப்பட்டேன். எனது இடமாற்றம் திட்டமிடப்பட்ட ஆனால் முன்னெடுக்கப்படாத விதம், அரசியல் தலையீடுகள் குறித்தும் நிறுவன சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றது. என்னை ஜெர்மனியின் பெர்லினின் துணை தூதரகத்திற்கு நியமிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதுவும் இடம்பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைகள் அதிகாரத்துவ குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கம் காரணமாக புதைந்து போகக்கூடாது. எனது திடீர் இடமாற்றம் குறித்து நீதி நிலைநாட்டப்பட்டால் நான் எனது நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் நேர்மையுடனும் பணியாற்ற தயாராக உள்ளேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டமை காரணமாகவே கடந்த காலங்களில் இலங்கையின் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிக்க முடியவில்லை என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு கொலன்னாவையில் நடைபெற்ற தேசிய மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கருத்தினை வெளியிட்டுள்ளார். கொலன்னாவா என்பது சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தின் இடமாக மாறிவிட்டது. அரசியல்வாதிகள் அதை நடக்க அனுமதித்ததன் காரணமாகவே இது நடந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு வழங்கப்படும் அரசியல் பாதுகாப்பு குறித்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ந்து தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இருப்பினும் அவற்றை மேற்கொள்ள அவசரப்பட முடியாது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.